இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீவி இப்படி நீட்டமாக அரிஞ்சு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. வெளியே வச்சிங்கன்னா கருத்துரும். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவும் செஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீளமாக நறுக்கின உருளைக்கிழங்கை இட்லி சட்டியில் போட்டு வேக வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அதில் அதிகமாக ட்ரை ஆகிறதுக்கெலாம் நேரம் எடுத்துக்கும். பட் இட்லி சட்டியில் போட்டு இந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக வெந்து வந்துடும். அப்போ வெந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆற வைப்பீங்க பார்த்தீங்களா, அப்போ டைம் எடுக்காது. அதனால இட்லி சட்டியில் போட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு அதோட இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், சாட் பவுடர், மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ரொம்ப ஊறணும்னா தேவையில்லை, ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். எண்ணெயை காய வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் பாயிலிங் பண்ணுற மாதிரி இதை டபுள் குக் பண்ணால் தான் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அதுக்கான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை நல்லா பொரிச்சு எடுத்து ஆற விட்டுருங்க. அதுக்கு டைம் கொடுத்து ஆற விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணெயை காய வச்சு அதே எண்ணெயில் மறுபடியும் அதை பொரிச்சு எடுங்க. அப்படி பொரிச்சு எடுத்தால் மட்டும்தான் உள்ளே வந்து சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை வீட்டிலே செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்களேன், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.